அனைவருக்கும் டாக்டிக்ஸ் தமிழாவின் அன்பான வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அண்டர் 1500 ஒரு 1500 உள்ளே பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு இன்ஏர்பட்ஸ் ப்ளூடூத் இன்ஏர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப் டு ஒரு 10 ஏர்பட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 ஏர்பட்ஸோட ஃபியூச்சர்ஸ் ஓவரால் ரிவ்யூஸ் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எது பெஸ்ட் ஏர்பட்ஸ்ன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஏர்பட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஏர்பட்ஸை நீங்கள் இந்த பிக் பில்லியன் டேஸில் கூட, ஸோ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டேஸ் அமேசானில் இருக்குது, பிக் பில்லியன் டேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதனோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூக் ஏர்பட்ஸ் Q1. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1300 rupees இருக்குது. மேபி வந்து பிக் பில்லியன் டேஸ்லேயோ இல்லை கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வேரி ஆகும். ஸோ அதனோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸும் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதனோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஏர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு மெயின் ஒரு 3 ஃபியூச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதனோட பேட்ரி, ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி, ஸோ ப்ளேபேக் டைமிங் இதுதான் பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏர்பட்ஸோட ப்ளேபேக் டைமிங் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்குது 10 hours கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் கண்டினியூஸாக நீங்கள் 10 hours வந்து ப்ளேபேக் பண்ண முடியும். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வரும். ஸோ ஒவ்வொரு ஏர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சார்ஜிங் கேஸோடு தான் வரும். அந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் 50 ஹவர்ஸ்க்கு உண்டான கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக 50 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸை வச்சு நீங்கள் வந்து சார்ஜிங் பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா 10 + 50 60 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேபேக் டைமிங் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு வெப்சைட்லையுமே கொடுக்கறது வந்து அந்த டைமிங் வந்து ப்ளே ஆகாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமி மோடுன்ற மாதிரி ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது மட்டும்தான் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டைமிங் வரும்னுவாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன டைமிங் சொல்கிறோமோ அதிலேருந்து நீங்கள் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளேபேக் டைமிங்காக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏர்பட்ஸோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ப்ரிவ்யூ வியூ. ஸோ லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்குமே உங்களுக்கு வந்து டச் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா ஏர்பட்ஸுமே வந்து டச் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆடியோ, ப்ளே பாஸ், நெக்ஸ்ட் ப்ரிவியஸ், கால் அட்டன், கால் ரிஜெக்ட், ஸோ அதே மாதிரி உங்கள் அடிஷ்னலாக கூகுள் அசிஸ்டன்ட் சில ஃபியூச்சர் இருக்கும், கேமிங் மோடுன்னு சில ஃபியூச்சர் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப், டபுள் டேப், 3 டேப்ன்ற மாதிரி நீங்கள் டச் பண்ணாவே போதும். ஸோ அது வந்து நம்ம பார்க்குற இந்த எல்லா ஏர்பட்ஸுக்குமே வந்து அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் மேக்ஸிமம் எல்லா ஏர்பட்ஸுக்குமே இருக்கும். ஸோ ஒரு 1 or 2 ஏர்பட்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அண்டர் 1500 பார்க்கும்போது, ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் அதனோட சார்ஜிங் கேஸ். உங்களுக்கு சார்ஜிங் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான சார்ஜிங் இண்டிகேட்டர் இருக்கும். அதனோட பர்சன்டேஜ் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டில் ப்ளூ கலர்லையும் ரைட்டில் வந்து ரெட் கலர்லையும் அவங்க வந்து இண்டிகேஷனோட ஏர்பட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற இந்த எல்லா ஏர்பட்ஸுமே வந்து உங்களுக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் லேப்டாப்பில் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 5.1 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கேமிங் மோடுக்குன்னு டெடிக்கேட்டட் டேப்பிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 times டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமிங் மோடு வந்து எனேபிள் ஆகும். ஸோ நம்ம பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான். மேக்ஸிமம் 40 grams 4 grams இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். 3.5 4 grams இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே இன்னர் ஏர்பட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த இன்னர் ஏர்பட்ஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குமான்றதும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்னஸாக இருக்கும் காது, ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு பார்க்கும்போது, ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுங்க.
ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இவங்க இந்த சிலிக்கான் கேப்ஸ் கொடுப்பாங்க மேக்ஸிமம் எல்லா ஏர்பட்ஸ்லையுமே. அது ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 சைஸ் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் அந்த சைஸை வச்சு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டச் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மியூசிக் வந்து ப்ளே பாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொடுத்துருக்காங்க, கால் அட்டென்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது இருக்கும். ப்ளஸ் வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ப்ளஸ் ஆப்பிளுக்கு ஸ்ரீ அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னென்னா இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இவங்க 1 இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராபேக் தான் இந்த பர்டிகுலர் பிராண்டில் இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் நம்ம ஒரு 2 ஐட்டம் பார்க்க போகிறோம் இந்த 10 லிஸ்டிங்கில். அந்த 2 ஐட்டமும் பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதனோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி காலிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் நம்ம மேக்ஸிமம் பார்த்த மாதிரி சார்ஜிங் கெப்பாசிட்டி தான். சார்ஜிங் கெப்பாசிட்டி வைஸ் பார்க்கும்போது இது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வாரண்டி வைஸ் பார்க்கும்போதோ இல்லை பிராண்ட் வைஸ் பார்க்கும்போதோ பார்த்தீங்கன்னா இது நமக்கு நியூன்றதுனால இதனோட ரிவ்யூஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டாப் பொசிஷனில் இல்லாமல் லாஸ்ட் பொசிஷன் 10th பொசிஷனில் இதுக்கு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் ஏர்பட்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வேர்வை இந்த மாதிரி தண்ணியில் வந்து அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுன்ட்டு. ஸோ ஃபுல்லாக வாட்டர்லேயே நீங்கள் ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணாக்க கண்டிப்பாக அதெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி யாரும் டெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நமக்கு 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ அடுத்து 9th பொசிஷனில் பார்க்கறது என்னன்னாக்கா நாய்ஸ் ஏர்பட்ஸ் மினி. ஸோ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஏர்பட்ஸ் மினி இதுதான். ஸோ என்னோட அவுட்லுக் ஒன்ஸ் பாருங்க. ஸோ இதுதான். ஸோ என்னோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இவங்க நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து 999 ஆஃபர் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இதே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ பார்க்கும்போது ப்ரைஸிங் மேபி இதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதனோட ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 4.4 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஹேர்பட்ஸோட வெயிட்டு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த ட்ரிப் ஏர்பட்ஸ் Q1ல வந்து பேஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணல, மென்ஷன் பண்ணல. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேஸ் வந்து டெடிகேட்டடாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேஸ் நல்லா இருக்குன்ட்டு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதனோட டோட்டல் ப்ளேபேக் டைமிங் வந்து 15 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 15 ஹவர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கிடையாதுங்க. ஓகேவா? இது ஏன் 9th பொசிஷன் கொடுத்துருக்கோம்னா இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது, ப்ளஸ் வந்து ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி. ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் கனெக்ட் ஆகும். அந்த என்ன சொல்கிறது, அந்த சார்ஜிங் கேஸ் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைல் வந்து குயிக் கனெக்ட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் இதில் அடிஷ்னலாக டைப்-C போர்ட்டிங் கூட இருக்குது சார்ஜிங். ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும்போது ஏன் இது வந்து 9th பொசிஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ என்னோட ப்ளேபேக் டைமிங் தான். இது நமக்கு 3.5 ஹவர்ஸ் தான் சிங்கிள் டைம் ப்ளேபேக் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3.5 மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணலான்றாங்க. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வரலாம், 2.5 ஹவர்ஸ் கூட மேபி வரலாம் நம்மளோட யூசேஜை பொறுத்து. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்கும் நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனர் ட்ராபேக்ன்றதுனால இது வந்து ஒரு 9th பொசிஷனில் கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் கேப் மாதிரிலாம் இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக அது ஒரு மோல்டட் டிசைன். ஸோ உங்களுக்கு இன்னரில் வந்து கம்ப்ளீட்டாக மோல்ட் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ டைப்-C இருக்கிறதுனால நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே டைப்-C சார்ஜர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து சேம் சார்ஜர் கேபிளே யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் டச் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இப்போ எதுவுமே டெடிகேட்டட் பட்டன் ஸ்டைலில் வராது. இன்னர் பட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டச் மாதிரி தான் கொடுப்பாங்க. அது டச் சென்சிட்டிவ் சென்சார்ஸ் இருக்கும். நீங்கள் சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப்க்குன்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து மாறும்.
ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ IPX4 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வாட்டர் ட்ராப் டெஸ்டிங்லாம் யாரும் கிளியரா மென்ஷன் பண்ணல. அத மட்டும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வெளியில போறாச்சும் ரெய்னிங் மழை வருதுன்னா, மழையில மேபி அது வந்து நனையும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்குன்னு ஃபுல் டைம் நீங்க மழையிலே இருக்கிற மாரியே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி வந்து சம்டைம்ஸ் வந்து வாட்டர் ட்ராப் மேல ஆச்சுன்னாவோ, இல்ல வந்து உங்களோட வேர்வை பட்டாலோ, அதனால அது மேஜரா எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது மட்டும் தான் அவங்க அஷ்யூரன்ஸ் குடுப்பாங்க. அதர்வைஸ் ஃபுல் வாட்டர் ட்ராப் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனெக்டிவிட்டி 5.0க்கு ப்ளூடூத் ப்ளஸ் மேக்ஸிமம் எல்லா ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் தான். ஸோ அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பெருசா மென்ஷன் பண்ண வேண்டியதில்ல. அதே மாரி கம்பேட்டபிலிட்டி டிவைஸஸும் ஆண்ட்ராய்டு, iOS, லேப்டாப் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டியதில்ல. ஆல்மோஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். ஸோ 3.5 ஹவர்ஸ் தான் நான் இங்க வந்து கன்டினியூஸா ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அடிஷனலா வந்து 11.5 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இவங்க என்னன்னா 1.5 ஹவர்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 1.5 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணவே நீங்க 3.5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ரிமைனிங் ஏர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் இந்த மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் இந்த மாரி சார்ஜ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து 3.5க்கு 1.5 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணாவே போதும்னு சொல்லி அதர்வைஸ் உங்களுக்கு எல்லாமே ஆஸ் யூஷுவல் காமன் தான். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் நம்ம இப்போ பார்க்குற இந்த 10 டிவைசஸ்மே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் நாய்ஸ் ஏர்பட்ஸ் மினி வந்து இருக்கு. ஸோ இந்த நாய்ஸ் ஏர்பட்ஸ் மினியோட ப்ரைஸும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரூக் Q1ஓட ப்ரைஸிங்கும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரூக் Q1 இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 1999க்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து நாய்ஸ் ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நாய்ஸ் ஏர்பட்ஸ் மினி வந்து பார்த்தீங்கன்னா 895க்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த பிக் பில்லியன் டேஸில் வந்து இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம தேர்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச டிவைஸ். பட் அதில் ஒரே ஒரு ட்ராபேக்ன்றதுனால தான் அது வந்து அதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மிவி பிராண்ட். ஸோ இந்த மிவி பிராண்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு ஹைலைட்னா இது வந்து மேட் இன் இந்தியன் பிராண்ட். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட். ஸோ அதனால் இதை மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னாக்க நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கல. அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட்ன்றது அந்த ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கூட இதில் கிடையாது. மேபி வந்து வாட்டர் பட்டால் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் இதனோட பொசிஷன் வந்து 8th இருக்குது. அதர்வைஸ் இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நாய்ஸோட பாஸ்ட்டாக பார்த்த நாய்ஸ் பிராண்டு தான் 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். பட் இதில் ரிச் பேஸ் கிடையாது. பேஸ் வந்து டெடிகேட்டடாக அவங்க ப்ரொவைட் பண்ணல. ப்ளஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒரு 2 ரீசன்னால இது வந்து பார்த்தீங்கன்னா 8th பொசிஷனில் இருக்குது. ஸோ என்னோட பேட்டரி ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது வந்து இப்போ நம்ம பார்க்குற டிவைஸ்லேயே வந்து கொஞ்சம் லுக் வைஸும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து இன்னேருக்குள்ளே நம்ம காதுக்குள்ளேயே வந்து இது ஃபிக்ஸ் ஆகிக்கும் நல்ல பொசிஷனாக. ஸோ இதுலேயும் நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லெஃப்ட் ரைட் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஏர்பட்ஸ்லேயும் மைக் இருக்கும். ரைட் ஏர்பட்ஸ்லேயும் மைக் இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த 2 ஏர்பட்ஸுமே 2 டிவைஸ்லேயும் செப்பரேட்டாகவும் மேபி கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இன்னொரு ஏர்பட்ஸை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் மோர் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு வந்து நீங்கள் 2 ஏர்பட்ஸுமே வந்து 2 டிவைஸில் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இது பார்க்கவே நமக்கு கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காகவும் இருக்குது. ஸோ என்னோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஒயிட், ரெட், பிளாக் சூப்பராக இருக்குது. இதில் ரெட்டு வந்து நல்லா ஹைலைட் ஆகுது. ரெட்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லா ரிச் லுக் கொடுக்குது. ஸோ இது நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லை, நோ ப்ராப்ளம், எனக்கு பேஸ் பெரிய அளவுக்கு வேண்டாம் அப்படின்னாக்க பெஸ்ட் வே இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 7th பொசிஷனில் வந்து அதே ட்ரூக்கோட ஏர்பஸ் S1 TWSன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ட்ரூக் ஏர்பட்ஸ்.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த Q1 மாரி தான் இருக்கும் சிமிலரா. டிசைன் வைஸ் பார்க்கும்போது சேம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸும் சரி, ஏர்பட்ஸும் வந்து சிமிலரா தான் இருக்கும். பட் சில ஃபீச்சர்ஸ், ஃபங்ஷனாலிட்டிஸ் வந்து இவங்க இதில இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் டைப் சி மெத்தட்ல குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி மெத்தட்ல இருக்கிறதுனால, அது ஒரு பெனிஃபிட். இப்ப இருக்க லேட்டஸ்ட் மொபைல் சார்ஜர் வந்து உங்களுக்கு அதே ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் இதில IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 5 கிடையாது. 5.1ஆ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து என்ன ஒரு பெரிய அடிஷனல் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, 500 mAh 500 mAh பேட்டரி சார்ஜிங் கேஸ் குடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம அப் டூ 60 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த சார்ஜிங் கேஸ வச்சு நம்ம வந்து திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டா வந்து நமக்கு 10 ஹவர்ஸ் வந்து அவங்க ப்ளே பேக் டைமிங் குடுக்குறாங்க. ஸோ 10 ஹவர்ஸ் வந்து சிங்கிள் சார்ஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கன்டினியூஸா. அடிஷனல் 62 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் கேஸ யூஸ் பண்ணி நீங்க அடிஷனலா 62 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரேஜா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 72 ஹவர்ஸ் இல்லாட்டி கூட ஒரு 50 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா இத வந்து ப்ளேபேக் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுலயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. கேமிங்க்குன்னு டெடிகேட்டடா கேமிங் மோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க 3 டேப் பண்ணும்போது உங்களுக்கு கேமிங் மோட் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ வாரண்டி வைஸ் பார்க்கும்போது இது வந்து 6 மந்த் தான் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதர் ஏர்பட்ஸ கம்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த ட்ரூப் பிராண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ல டெடிகேட்டடா பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டா பார்த்த அந்த Q1ல தான் டெடிகேட்டட் பேஸ் கிடையாது. ஸோ இதில உங்களுக்கு பேஸும் இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு, ப்ளேபேக் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 72 ஹவர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதர்வைஸ் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. என்ன ஒண்ணு, இதில நமக்கு வாரண்டி 6 மந்த் வாரண்டின்றதுனால தான், ஸோ இது நியூ பிராண்டுன்றதுனால இதனோட பொசிஷன் வந்து நம்ம 7த் பொசிஷன்ல குடுத்துருக்கோம். ஸோ இதனோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் Flipkartல வந்து 1299ல இப்போ ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதனோட ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 10,000 ரேட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ரேட்டிங்ஸ் குடுத்து ஒரு பாசிட்டிவா வந்து 4 ஸ்டார் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி ப்ரீவியஸா பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, 13,000 ரேட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அதுலயும் 4 ஸ்டார் இருக்கு. ஸோ அதே மாரி நாய்ஸ் ஏர்பட்ஸ் 9த் பொசிஷன்ல பார்த்தோம்ல. ஸோ அதனோட ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 39,000 ரேட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க இந்த மினி டிவைஸ்க்கு. ஸோ அதுவும் வந்து ஆவரேஜா 3.8 இருக்கு. ஸோ நம்ம மிவி ஒண்ணு பார்த்தோம். ஸோ மிவி பார்த்தீங்கன்னா, மிவி டியோபாட்ஸ் M20 மாடல் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம 8த் பொசிஷன் குடுத்திருந்தோம். அதனோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமா இருக்கும். 1,72,000 ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு 8த் பொசிஷனா இருந்தா கூட, உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ப்ளேபேக் டைமிங், ஸோ நல்ல குவாலிட்டி ஆவரேஜா இருக்கும். ஸோ பேஸ் இல்லாட்டி கூட பேஸ் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது வரைக்கும் ஆவரேஜா உங்களுக்கு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 699 தான். ஸோ இந்த பிரைசிங்க்கு வந்து உங்களுக்கு ஏர்பட்ஸ் வந்து கிடைக்குதுன்னா, பாசிபிளே கிடையாது. ஸோ இப்ப இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரைசிங் கிடைக்குது. ஸோ இத நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்க வாங்கணும்னு நெனச்சா கண்டிப்பா இந்த ஏர்பட்ஸ வாங்குங்க. ஒரே ஒரு டிராபேக் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அதர்வைஸ் இந்த 700 ரூப்பீஸ்க்கு தகுந்த மாரி நீங்க ப்ளேபேக் டைமிங் இருக்கு. ஸோ அதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து டெடிகேட்டடா நீங்க 2 மைக் குடுத்துருக்காங்க. 2மே தனித்தனியாவும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிலோ 1000க்குள்ள எனக்கு அண்டர் 1000க்குள்ள வேணும் அப்டின்னீங்கன்னா, கண்டிப்பா இத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதர்வைஸ் 1500 ரேஞ்சுல இத விட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருந்தா ஓகேன்னாக்க, நாம நெக்ஸ்ட் அப்கமிங் பார்க்கலாம். ஸோ அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா, 6த் பொசிஷன்ல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நாய்ஸ் ஏர்பட்ஸ். ஸோ நாய்ஸோட ஒன் மோர் ஏர்பட்ஸ் இப்ப மினி பார்த்தோம். ஸோ மினிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதனோட நாய்ஸ் ஏர்பட்ஸ் நார்மல் பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த நாய்ஸ் ஏர்பட்ஸோட அவுட்லுக். ஸோ உங்களுக்கு மினி பார்க்குறச்ச சிமிலரா மினி மாரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் அதனோட நாப்ஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸோ இதனோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, அவங்க 1499 ரூ. 1500 இத வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது இப்ப நீங்க
அமேசான்ல இருக்கு. அமேசான்ல பார்த்தீங்கன்னா, சேம் அதே பிரைஸ் தான். ஒரு ₹2 வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அதர்வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதனோட ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா, 18,000 ரேட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 3.7 ஸ்டார்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூடூத் 5 தான் குடுத்துருக்காங்க. 5.1 கிடையாது. ஸோ அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து 20 ஹவர்ஸும் டைப் சி குடுத்துருக்காங்க. ஸோ அத டீட்டெயிலா நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ப்ளேபேக் டைமிங் வந்து 20 ஹவர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த 20 ஹவர்ஸ்ல நாய்ஸ் பிராண்டோட ஒரே ட்ராபேக் என்னன்னா, நம்ம நாய்ஸ் பிராண்ட் 9த் பொசிஷன்ல பார்த்த ஏர்பட்ஸ் மினி பார்த்தீங்கன்னா, 3.5 ஹவர்ஸ் ப்ளஸ் 11.5 ஹவர்ஸ் சார்ஜிங் கேஸ். ஸோ சிங்கிள் டைம் வந்து 3 1/2 மணி நேரம் ப்ளே பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா, அதோட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 4 மணி நேரம் தான் ப்ளே பண்ண முடியும் ஒன் டயத்துல. பட் என்ன ஒண்ணுன்னா, குவாலிட்டி வைஸ் பார்க்கறச்ச உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம 6த் பொசிஷன் குடுத்துருக்கோம் இது. ஸோ உங்களுக்கு டைப் சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 20 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம்ல பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ஸ் வந்து சிங்கிள் டைமாவும், நெக்ஸ்ட் 16 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ வச்சு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி எல்லாமே காலிங் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து டெடிகேட்டடா 2 ஏர்பட்ஸ்லயுமே வந்து டெடிகேட்டட் மைக்ஸ் இருக்கும். ஸோ இதில நீங்க வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ், கால் அட்டெண்ட், கால் ரிஜெக்ட், ப்ளே பாஸ் இது ஆஸ் யூசுவல் காமன். இது எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. சேம் எல்லா ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா, IPX4 வரைக்கும் தான் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்க்குறச்ச, உங்களுக்கு இன்னர் கம்ஃபர்டபிலிட்டி பார்க்குறச்ச, இது உங்களுக்கு நல்லாருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாருக்கும். ஸோ அதனால இதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, 6 குடுத்துருக்கோம். 6த் பொசிஷன்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போட் பிராண்டோட ஏர்பட்ஸ் பார்க்க போறோம். அதுதான் 5த் பொசிஷன்ல போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த போட் பிராண்ட் வந்து உங்களுக்கு ரீசென்ட்டா வந்து நெறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த போட் பிராண்ட் வந்து அண்டர் 1000க்குள்ளயே அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமேசான்ல இருக்கு. அமேசான்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 899க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 49,000 பேர் ரேட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அதில 4 ஸ்டார் ஆவரேஜா 3.8 ஸ்டார் வந்து ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அத கம்பேர் பண்ணும்போதும், பிளஸ் வந்து உங்களோட வெப்சைட்ல குடுத்துருக்க ஃபீச்சர்ஸ கம்பேர் பண்ணும்போதும், இதனோட பொசிஷன் வந்து 5த் பொசிஷன்ல குடுத்துருக்கோம். ஸோ இதில பார்க்குறச்ச உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, 14 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளேபேக் டைமிங் குடுக்குறாங்க. இந்த 14 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்டின்யூ கிடையாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சார்ஜிங் கேஸ யூஸ் பண்ணி தான் நீங்க திருப்பி ரீசார்ஜ் பண்ணிட்டு கன்டினியூஸா 14 ஹவர்ஸ் ப்ளேபேக் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளூடூத் 5.0 இருக்கு. உங்களுக்கு சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா, 380 mAh ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. 350 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில உங்களுக்கு சேம் இதுலயும் உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ஸ் கிடைச்சிடும். நீங்க டெடிகேட்டடா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க இந்த சார்ஜிங் கேஸ்ல வந்து லெஃப்ட், ரைட் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து சார்ஜிங்கோட பெர்சன்டேஜும் வந்து டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதுதான் இதனோட ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் டைமிங் வந்து அவங்க 2 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் பண்ணா போதும்னு இருக்காங்க. பட் ஸ்டாண்ட் பை வந்து 10 ஹவர்ஸ் குடுத்துருக்காங்க. பட் 10 ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்டிங் டைமிங்கா இருந்தாலும், நமக்கு ப்ளேபேக் டைமிங் தான் மேக்ஸிமம் வேண்டும். ஸோ ஏர்பட்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் அப்படியே ரீயூஸ் பண்ண போறதில்ல. கன்டினியூஸா யூஸ் பண்ண போறாங்க. டெய்லி சார்ஜ் பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதனோட உங்களுக்கு ப்ளேபேக் டைமிங் வந்து டோட்டலாவே உங்களுக்கு 14 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன் டைம் சிங்கிள் ப்ளேபேக் வந்து பார்த்தீங்கன்னா, 3 1/2 மணி நேரம் நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணலாம். பட் போட் பிராண்ட்ன்றதுனாலயும், பிளஸ் அதனோட குவாலிட்டி உங்களுக்கு பிளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் இந்த ஃபியூச்சர்லாம் சார்ஜிங் கேஸ் பிளஸ் ஏர்பட்ஸோட வியூ. இதில அவங்க எங்கேயும் கிளியரா மென்ஷன் பண்ணல. இதுலயும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாடல்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயும் கிளியரா மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால இதுவரையும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அவங்களோட வெப்சைட்லயும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல.
ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட் பிராண்ட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். நம்ம பிளேபேக் டைம் வந்து 3.5 ஹவர்ஸா இருந்தாலும் ஓகேன்னு நினைச்சீங்கன்னா இந்த போட் பிராண்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன்ல நம்ம 4வது பொசிஷன்ல என்ன இருக்குன்னாக்க நமக்கு இந்த ஓப்போ பிராண்டோட ஏர்பட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஓப்போ பிராண்டோட ஓப்போ என்கோ பட்ஸ். ஸோ இதனுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறச்சே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 6 ஏர்பட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு அந்த ப்ரீமியம் ரிச் லுக் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். பட் இந்த ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல் வந்து பார்க்கவே நல்லா ரிச் லுக்காக இருக்கும். பட் என்ன ஒன்று இந்த சார்ஜிங் கேஸில் வந்து இண்டிகேஷன் லெவல் கொடுக்கல. ஒன்லி இண்டிகேட்டர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு ஃபுல் டைம் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெட் ப்ளூ இந்த மாதிரி பிளிங்கிங் லைட் எரியும். அதை வச்சு கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட டோட்டல் பிளேபேக் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து நம்ம சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி நம்ம பிளேபேக் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டைம் வந்து 6 ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ண முடியும். ரிமைனிங் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபுல் பேஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ளூடூத் 5.0 5.1 தான். இது வந்து 5.2 இது வந்து குயிக் பேர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2ன்றதுனால இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும் அதனோட டிஸ்டன்ஸ் ரேஞ்சும். ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேரெக்டாக டெடிக்கேட்டடாக மொபைல்லேருந்து லெஃப்ட் ரைட் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் காமன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் இந்த 2 ஏர்பட்ஸுமே நீங்கள் 2 டிவைஸும் தனித்தனியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு தொலைவாக இருக்கணும். ஸோ நீங்கள் பக்கம் பக்கம் நின்றுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேருந்து நீங்கள் ஏர்பட்ஸ் ரிமூவ் பண்ணவே அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே டிஃபால்ட்டாக பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைலில் பேர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தனித்தனியாக வந்து ஏர்பட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் தனித்தனியாக பேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது மேபி கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கனெக்ட் வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ மெயின் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது IPX4 இது வந்து IP54 வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுவும் சேம் இந்த டேப்பிங் ஆப்ஷன் சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிவி பிராண்ட் பார்த்தோம்ல, மிவி பிராண்ட் டியோ பார்ட்ஸ் M20யும் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு காம்பேக்டாகவும் இன்னருக்குள்ளே நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 1500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாக்க நான் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்போ பிராண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வந்து 1300க்கு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, 1299க்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிராண்ட் பிடிச்சிருக்குனாக்கா ஓப்போ, நீங்கள் இந்த ஓப்போ இந்த பிராண்டுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ நமக்கு தேர்ட் பொசிஷனில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போட் பிராண்டோட ஏர்டாக்ஸ் 402 தான். ஸோ இந்த ஏர்பட்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்க்குறச்ச இது உங்களுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காது. இதனோட ஏர்பட்ஸோட லென்த் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். உங்களோட காதுலேருந்து கொஞ்சம் நீட்டாக வெளியில் தெரியும். ஸோ அது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதனோட சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்குறச்ச தான் இதனோட ரேட்டிங்ஸ் வந்து நம்ம தேர்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதர்வைஸ் ரிமைனிங் ஃபீச்சர்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் காமன் தான். உங்களுக்கு 20 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் இருக்குது. 20 ஹவர்ஸில் வந்து 4 ஹவர்ஸ் வந்து சிங்கிள் டைம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். 16 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் கேஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சேம் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி, 450 mAh பேட்டரி சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த லென்த்தாக இருக்கிறது மட்டும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஒரு ட்ராபேக். அதர்வைஸ் குவாலிட்டி வைஸ் பார்க்குறச்சு இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி, ரேஞ்சஸ் ப்ளஸ் சவுண்டோட எஃபெக்ட்ஸ், நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும்.
ஸோ இதனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறது வந்து 1299 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1199க்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இது தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் உங்களுக்கு போட் பிராண்ட் பிடிக்குன்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த போட் பிராண்ட் இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கிற இந்த ஹேர் பட்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பொசிஷனில் வந்து ரியல்மி டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் Q2 நியோன்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரிச் லுக்காகவும் இது வந்து இன்னர் ஏர்பாட்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா காதுக்குள்ளே நல்லா அடக்கமாக இருக்கும். பார்க்க வந்து உங்களுக்கு ப்ரீமியம் லுக்ஸ் கொடுக்கும் இது உங்களுக்கு. ஸோ வெளியில் இருக்கிற அந்த டச் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமாகவும் இருக்கும். ஸோ இதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் கொடுக்குறாங்க. இந்த 20 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் சிங்கிள் டைம் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக நம்ம ப்ளேபேக் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 15 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணவே போதும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் எங்கன்னா டிரைவிங்கில் இருக்கீங்கன்னா கூட சார்ஜ் காலியாச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்ற டயத்துலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணப்போ நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட பேஸ் சொன்ன மாதிரி சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதனோட பேஸ் 10mm பேஸ் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10mm பேஸ் பூஸ்டரோட சேர்த்து உங்களுக்கு கேமிங் மோடு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் டெடிக்கேட்டடாக கேமிங் கீ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 3 டேப் பண்ணும்போது உங்களுக்கு கேமிங் மோடை வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நார்மல் மோடுக்கும் கேமிங் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நார்மலாக ரிச் பேஸ் இல்லாத ஏர்பாட்ஸ்க்கும் பேஸோ இருக்கிற ஏர்பாட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதனோட குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டபுள் டேப் வந்து சாங் ப்ளே பண்ணிக்கலாம், ஆன்சர் கால் பண்ணலாம், எண்ட் பண்ணலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிபிள் டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் போய்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் அந்த போத் சைட் நீங்கள் 2 பக்கம் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஸோ நீங்கள் எக்ஸிட் கேமிங் மோட்லேருந்து வெளியே வரலாம். ஸோ உள்ளேயும் போகலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் லுக் வைஸ் பார்க்குறச்ச இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோடு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம செகண்ட் பொசிஷன் கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இவங்க இதில் என்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கனாக்க ஸோ அவங்க 10,000 டைமிங் வந்து அந்த சார்ஜிங் கேஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2000 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலான்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த சொல்லியிருக்காங்க. 5000 டைம்ஸ் உங்களுக்கு 5000 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த சார்ஜிங் கேஸில் வந்து நம்ம கேபிள் டேட்டா கேபிளை வந்து ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5000 டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோன்ட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னோட அஷூரன்ஸ் கேரண்டினால தான் என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனாகவும் என்னோட ரிச் லுக்குக்காகவும் ப்ளஸ் அதனோட சவுண்ட் குவாலிட்டிக்காகவும் நம்ம செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி டைப் 2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து இது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் பொசிஷன் 2ல் இருக்குது. நம்மளோட ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குன்னா ஸோ நம்ம மிவி பிராண்டோட வியோபாட்ஸ் A25 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ இது ஏன் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துச்சுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபீச்சர்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட் இன் இண்டியன் பிராண்டுன்றதுனால ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ரியல்மி ப்ளஸ் வந்து இன்னும் ரிமைனிங் டிவைசஸ் கூட இந்தியாவில் மேபி வந்து மேனுஃபேக்சரிங் இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஸோ அது வந்து ஃபாரின் கொலாபரேஷன்றதுனால இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேட் இன் இண்டியன் பிராண்டுன்றதுனால ஸோ இதை நம்ம ஒரு ஃபஸ்ட் பொசிஷன் கொடுக்குறோம். ஸோ செகண்ட் இதனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடல்லையே நமக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா ரிச் சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். ப்ளஸ் இதனோட கண்டினியூஸ் ப்ளேபேக் டைமிங் பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் அவங்க டோட்டலாக கொடுக்குறாங்க. ஸோ ஒன் டைம் சிங்கிள் சார்ஜ் கண்டினியூஸாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுனாக்க நமக்கு 7.5 ஹவர்ஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம
சிங்கிள் சார்ஜ்லேயே நம்ம கண்டினியூஸாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஹவர்ஸ் தான் சிங்கிள் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஹவர்ஸ் கொடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம கம்பேர் பண்ணும்போது 3 ஹவர்ஸ் தான் கம்மியாக இருக்கும். நம்ம 7 ஹவர்ஸ் கண்டினியூஸாக சிங்கிள் டைம் ப்ளே பண்ணிக்க முடியும். ரிமைனிங் 23 ஹவர்ஸ் ஆவரேஜாக 22.5 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் கேஸை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம இன்னர் கம்ஃபர்ட் கிடையாது. இன்னரோட கொஞ்சம் லென்த்தியாக லைட்டாக வெளியில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மைனர் ட்ராபேக்காக இருந்தாலும் ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த போட் பிராண்ட் ஸோ நாய்ஸ் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 கலர்ஸ் இதில் இருக்கும். மிவி பிராண்டு. அந்த மிவி பிராண்ட் 4 கலர்ஸுமே வந்து அந்த ரெட் கலர் மட்டும் தான் இவங்க நல்லா ரிச் லுக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாக் நல்லாயிருக்கும். ஒயிட்டு, ப்ளூ நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன ஒரு கேரண்டி அவங்க கொடுத்துருக்காங்கனாக்க, ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் ட்ராப்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே விழாத மாதிரி தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மேட் இன் இண்டியன் மேக்கு, இந்தியன் பிராண்டு. ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் அதே மாதிரி நம்ம மிவி பிராண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஒரு 8th பொசிஷனில் டியோ பார்ட்ஸ் M20 வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த பெஸ்ட்டில் என்ன ஒரு ட்ராபேக்னா அதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அதனால் அது 8th பொசிஷன் போயிடுச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் வந்து இந்த ரிச் பேஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணல. அதனால் அதர்வைஸ் அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்து இந்த 10 ஏர்பாட்ஸில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னா ஸோ இதில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட வித் பேஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் போத் டிவைஸ் வந்து கண்டினியூஸாக 2 ஃபோன்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டச் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இதில் டச் சென்சிட்டிவ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிவிட்டு சிங்கிள் டச், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் உண்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து சிம்பிளாக வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இல்லை. அவங்க டிஃபால்ட்டாக அந்த சிங்கிள் சார்ஜிங் இண்டிகேட்டர் தான் இருக்கும். அதர்வைஸ் என்னோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பேஸ் நல்லா இருக்குது. ஸோ டிசைன் நல்லா ப்ரீமியம் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. சவுண்ட் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ 30 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் 7 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக சிங்கிள் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் அதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க பெருசாக இந்த வெப்சைட்டில் கொடுக்கல அவங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு இன்பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு இருக்குது. ஸோ ஏர்பாட்ஸ் இருக்குது, சார்ஜிங் கேஷுவல் இருக்குது, ப்ளஸ் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, 3 பேர்ஸ் ஆஃப் சிலிக்கான் ஹேர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்டி ஆஸ் யூஷுவல் 1 இயர் வாரண்டி இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து இதில் இன்னொன்று நமக்கு என்னென்னா இது வந்து டைப் சி கிடையாது இதுவும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் இருக்கிறதுமே நமக்கு டைப் சி கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதனோட குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து இது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் இதனுடைய ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதனோட ப்ரைஸிங்கும் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 825 அமேசானில் இருக்குது. ஸோ 899க்கு கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம லெஸ் தென் 1000க்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சருமே கவர் ஆகிருக்கிறதுனால தான் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த 10 ஹேர் பார்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எதனா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ டேக்டிஸ் தமிழா சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒன்று நீங்கள் லைக், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுங்கள். அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். நன்றி, வணக்கம்.